வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். கொஞ்சம் கொஞ்சமா அவளை அத்தை சைடுக்கு இழுத்தாதான் இந்த பிரச்சனைய மொத்தமா முடிக்க முடியும். அதனால நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. ரம்யா தான் இவ்வளவு தூரம் சொல்றால, அப்புறம் என்ன சரின்னு சொல்லுங்க சம்மந்தி. சரி, ஏதோ சொல்றீங்க, உங்களுக்காக வேணா ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க. கொஞ்ச நேரத்துல அத்தை அங்க வந்துருவாங்க. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அப்புறம் இந்த சம்மந்தி பாசத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரியலா பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, ஈஸ்வரி பயங்கர உஷாரு. இதெல்லாம் நடிப்புன்னு தெரிஞ்சது ஆப்பு உங்களுக்கு தான். என்னது? இல்ல, ஒரு சேஃப்டிக்காக சொல்றேங்க. அதனால நிஜமாவே கோவப்படுற மாதிரி பேசுங்க. முக்கியமா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதுதான் வரப்போற சீனோட ஹைலைட். அத மட்டும் பக்காவா பண்ணிடுங்க. நாம எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்கும். சரி ரம்யா, நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சரி, அப்ப கிளம்பலாமா? நீங்க 2 பேரும் கிளம்புங்க, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். வாங்க, வரேன். சரி. ரம்யா, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? என்ன நலம் விசாரிக்கிறது இருக்கட்டும், நீ யாரோட நன்மைக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? புரியல? இப்ப ஒரு நாடகத்தை அரங்கேற்று துடிக்கிறியே, இதனால நடக்க போறது என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே. சரவணனும் ஈஸ்வரியும் ஒன்னு சேருவாங்க. அதானே நடக்க போகுது. ஏமா சிரிக்கிறீங்க? நடக்காதத நடக்க போகுதுன்னு சொல்றல்ல, உன் நம்பிக்கை எனக்கு நகைச்சுவையா தெரியுது. புரியலையே. சேராதத சேரும்னு நீ சொல்ற, ஆனா சேர போறது நீங்க தான்னு நான் சொல்றேன். நீ உனக்கானத விட்டு கொடுக்கலான்னு நினைச்சாலும் அது திரும்பி உன்கிட்ட தான் வரும். அதுதான்மா விதி. விதிய மாத்த முயற்சிக்கிறது வீண் முயற்சி. அதுல நேரத்தை வீணடிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ உனக்கானத விட்டு கொடுக்கலான்னு நினைச்சாலும் அது திரும்பி உன்கிட்ட தான் வரும். அதுதான்மா விதி. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? உனக்கானதை நீ விட்டு கொடுக்கலாம் நினைச்சாலும் அது உன்கிட்ட தான் வரும்னு சொல்லிட்டு போறாங்க. வேணி, மாமா, நீ ஓகேவா? ஏதாவது ஆச்சா? ஒண்ணும் இல்ல மாமா. எப்படி இருக்க வேணி? கண்டிப்பா சந்தோஷமா இல்ல மாமா. அது தெரிஞ்சு கேக்குறீங்களே. அன்னைக்கு நான் உங்க வீடு தேடி வந்தப்பவே செந்தில் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல மாமா. புரியுது வேணி, ஆனா சூழ்நிலை இப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண சொல்ற? ஏற்கனவே எனக்கும் ஈஸ்வரிக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு.
என் கூட வாழவே விருப்பம் இல்லைன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு ஈஸ்வரி போயிட்டா. என்ன மாமா சொல்றீங்க? டைவர்ஸா? ஆமா, அதை சரி பண்ணதான் நானும் போராடிட்டு இருக்கேன். அதனாலதான் உன் விஷயத்துல எதுவும் பண்ண முடியல. நீ காணாம போயிட்டேன்னு சொன்னப்போ கூட நீ கிடைச்சிடணும்னு வேண்டிக்க தான் முடிஞ்சது. அப்புறம் நீ வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சதும் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. காணாம போனேனா? கடத்தி வச்சிருந்தாங்க மாமா. என்ன சொல்ற? என் அப்பா தான் மாமா என்ன கடத்தி வச்சாரு. அது மூலியமா உங்களையும் செந்தில் மாமாவையும் பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அது முடியலன்னதும் இப்ப எனக்கு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வைக்க பாக்குறாரு. என் நிலைமை நானும் இப்ப அதுக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு. ஒத்துக்கிட்டியா? நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? வேற வழி. செந்தில் மாமாவோட வேலைக்காக நான் பணத்தை திருடி கொடுத்தேன்ல, அந்த பணம் காணும்னு அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா நான் தான் அதை எடுத்து மாமாவோட வேலைக்கு கொடுத்தேன்னு இன்னும் அவருக்கு தெரியாது, என் பெரியம்மாவை தவிர. அப்போ உன் பெரியம்மாவுக்கு இந்த பண விஷயம்லாம் தெரியுமா வேணி? என் பெரியம்மா கொஞ்சம் நல்லவங்க தான் மாமா. என் அப்பா என்ன டார்ச்சர் பண்ணப்பவும் அவங்க தான் எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நடி, அதுக்குள்ள அப்பாவோட மனசை மாத்துறேன்னு சொல்லிருக்காங்க. யாரா இருக்கும்? அதுவும் இல்லாம இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற மாதிரி நடிக்கலன்னா அப்பா கிட்ட நான் தான் அந்த பணத்தை மாமாவோட வேலைக்கு கொடுத்தேன்னு பெரியம்மா சொல்லிருவாங்களோன்னு பயமா இருக்கு. யாருக்கிட்ட இவ பேசிக்கிட்டு இருக்கா? எப்படியாவது அவங்க என் அப்பாவோட மனசை மாத்திட்டா மட்டும் போதும்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில தான் மாமா நான் தினமும் இருக்கேன். எனக்கும் வேற என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு ஒரு நிலைமை புரியுது வேணி. உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததே நான் தான். என்னால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டம். ஆனா நான் அப்பெல்லாம் உன்னை விட்டுற மாட்டேன் வேணி. நான் இப்பவும் சொல்றேன், நான் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவேன். உன் பெரியம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொன்னதை கேட்டு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நடிச்சதும் நல்லதுதான். சீக்கிரமே செந்தில்கிட்ட பேசி அவன் மனசை மாத்துறேன். உனக்கும் அவனுக்கும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன நம்பு. சரி மாமா. சரி வேணி, நான் கிளம்புறேன். ஏய், யாரடி இவன்? ஏண்டி இவன் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்க? பெரியம்மா ஊருக்கு போறதுக்கு காசு இல்ல, காசு கிடைக்குமான்னு கேட்டாரு. அதான் என் பெரியம்மா வந்ததும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அடச்சி, நீ எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இவனுங்கெல்லாம் ஏமாத்துறவனுங்க, ஃப்ராடுங்க. டேய் போடா. அம்மா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ஊருக்கு போக கூட காசு இல்லம்மா. டேய் போடான்ற, போடா. எல்லாரும் இப்படியே தான் இருக்காங்க. ஆளை பாரு, உனக்கு இன்னும் ஊர் உலகமே தெரியல. யார் எது சொன்னாலும் நம்பிடுவியா? என்ன பொண்ணு நீ? வா. பெரியம்மா மாமா, சாரி மாமா, அப்புறம் பேசலாம். என்னாச்சு? சம்மந்தி நேரம் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல? மணி வேற ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை பிளான கேன்சல் பண்ணிட்டாங்களோ? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ, என்ன இன்னும் காணமே. இவங்க எப்ப வருது, நம்ம எப்ப பிரச்சனை
என்னம்மா என்ன நடந்துகிட்ட எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? அதுவா, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹம். அதான் இவ்ளோ சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கியா? எதையாவது பண்ணு போ. ஆ, அதை விட்டுட்டு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. போமா போ. சரி சரி, இதோ போறேன். ஈஸ்வரி, ஈஸ்வரி, எப்படிம்மா இருக்க? என்னது? யார் கேட்டு இங்க வந்தீங்க? வெளியில போங்க போல. போங்கன்றல. ஏய், என்னடி வீட்டுக்குள்ள ஒரே சத்தம்? பாருங்கங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா டேய், இந்த மாதிரி இங்க வந்திருக்கு. வேற எதுக்கு? புள்ள பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கதா? சம்மந்தி, அதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன சம்மந்தி? அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மரியாதையா வெளில கிளம்பி போயிருங்க. நீங்க சின்ன பசங்க, கோவத்துல அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்கப்பா. ஆமா ஆமா, உங்க புள்ள மட்டும் கோவத்துல யாரு மேல வேணா கை நீட்டலாம், ஆனா நாங்க மட்டும் பேசவே கூடாதா? என்ன நியாயம் இதெல்லாம்? எங்க ஊர்ல எங்க அப்பாவை எடுத்து ஒருத்தன் கூட சத்தம் போட்டு பேச மாட்டான். அப்பேற்பட்டவரை உங்க பையன் அடிச்சிருக்கான். அதுக்கே அவனை அங்கேயே வகுத்து எடுத்திருக்கணும். விட்டுருக்கமே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரவணன் பண்ணது நான் நியாயப்படுத்த வரலப்பா. அவன் செஞ்சது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக விவாகரத்து அளவுக்கெல்லாம் நீங்க போறது சரியில்லை. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது தான் ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லது. இதா பாருங்கம்மா, நாங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பேசி முடிவெடுத்துட்டோம். விவாகரத்து நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கோம். இனிமே உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாருங்க, ஈஸ்வரி இனிமே சரவணன் கூட வாழ மாட்டேன்னு முடிவு எடுத்துட்டான். இனிமேல அவன் முடிவை மாத்த முடியாது. முதல்ல கிளம்புங்க நீங்க. என்ன சம்பந்தியம்மா, நீங்களும் இப்படி பேசுறீங்களே? ஈஸ்வரி தான் சின்ன பொண்ணு. கோவத்துல ஒரு முடிவு எடுத்துட்டானா பெரியவங்க நாம தானே அதை தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சரவண, இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சது தப்புதான். அந்த தப்புக்கு நான் அவனை கண்டிக்காம இல்ல. அதே மாதிரி விவாகரத்து பண்ணலான்னு ஈஸ்வரி எடுத்திருக்கிற முடிவையும் நீங்க தானே கண்டிச்சிருக்கணும். என்னம்மா, ஏன் வீட்டுக்கே வந்து என் பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு பாடம் எடுக்கிறியோ? நான் பாடம்லாம் எடுக்கல. இந்த பிரச்சனைய வளர்க்க வேண்டான்னு தான் சொல்றேன். அதெல்லாம் நியாயம் கேட்டு வந்தவங்கள கை நீட்டும் போது யோசிச்சிருக்கணும். என்ன தம்பி திரும்ப திரும்ப அங்கேயே வந்து நிக்கிறீங்க? ஆமாப்பா, என் புள்ள அடிச்சது தப்புதான். அதுக்காக உங்க அப்பா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லுங்க, நானே அவனை கூட்டிட்டு வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன். ஓ, அப்ப கூட நீங்க சொல்லிதான் அவர் மன்னிப்பு கேட்பாரா அத்தை? அவரா வரமாட்டார்ல? என்னம்மா ஈஸ்வரி, நீ அவனை புரிஞ்சுக்காம பேசுறியே. தப்பு செஞ்சுட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ளே இருக்குமா? அந்த குற்ற உணர்ச்சியில தான் அவன் இங்க மன்னிப்பு கேட்கவே வந்தான். ஆனா நீதான் அவனை புரிஞ்சுக்காம பேசிட்ட. போது நிறுத்துமா. என்ன நீ வந்ததுல இருந்து என் பொண்ணே தப்பு செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன சம்பந்தியம்மா, நீ வா பொண்ணு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பின்ன வேற எப்படி பேசணும்? பொண்ணை பெத்துட்டோங்கிறதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்டுட்டே இருக்கணுமா? ஆரம்பத்துல இருந்து நாங்களும் பாத்துக்கிட்டே தான் இருக்கோம். நாங்களா வந்து சம்பந்தம் பேசினதுனால உங்களுக்கு எங்களை பார்த்தா இலக்காரமா போச்சா? அதானே, மாமனாருங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இவர் உங்க பிள்ளை கை நீட்டி அடிச்சிருக்கான். நல்ல புள்ளைய வளர்த்து வச்சிருக்க. நிறுத்துங்க சம்பந்தியம்மா. நான் தான் என் புள்ள செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அதுக்கப்புறமா அவன் வளர்ப்பை பத்தி நீங்க பேசுறது நியாயமே கிடையாது. என் புள்ளைய நான் ஒழுக்கமா தான் வளர்த்திருக்கேன். அதனாலதான்
அப்படி ஒருத்தனை உங்க பொண்ணுக்காக கேட்டு நீங்க என் வீடு தேடி வந்தீங்க. அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஆனா நீங்க தான் உங்க பொண்ணுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. அன்னைக்கு சரவணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஈஸ்வரி ஆசைப்பட்டதும் சம்பந்தம் பேச உடனே கிளம்பி வந்தீங்கல்ல. இன்னைக்கு சரவணன் தனக்கு வேண்டான்னு ஒரு கோவத்துல சொன்னதும் விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. புடிச்சா உடனே கட்டி வைக்கிறதும் பிடிக்கலனா வெட்டி விடுறதும் தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல. நீங்களே இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறதாலதான் ஈஸ்வரி இப்படி இருக்கா. அப்ப உங்க வளர்ப்பலையும் தப்பு இருக்குன்னு நான் சொன்னா நீங்க அதை ஏத்துப்பீங்களா? என்னடி சொன்ன? என்னடி பண்ற? விடு ஈஸ்வரி. விடுங்க நீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பொண்ணு நாங்க சரியா வளர்க்கலன்னு சொல்றியா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல நீங்க நின்ன மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கு மேல மரியாதை கேட்டதுக்கு என்ன சம்பந்தியமா இருக்கு? சம்பந்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்க. ஏய், நானா உன்ன அடிக்கல. நீ பேசுனதை கேட்டு கோபத்துல அடிச்சேன். இது இந்த கோபம் தான். இதே தப்பதானே என் பையனும் செஞ்சிருக்கான். அவனும் கோபத்துல தானே அப்படி பண்ணிட்டான். வயசுல மூத்தவங்க நீங்க. எவ்வளவோ விஷயங்களை வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. நீங்களே இப்படி நிதானம் தவறி நடக்கும்போது என் பையனும் அப்படி நடந்துகிட்டதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. என் சரவணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் மனசுல வேற எந்த பொண்ணுக்குமே அவன் இடம் கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டான். அப்படிப்பட்ட ஒருத்தனை இன்னொரு பொண்ணோட சேர்த்து வச்சு பேசினா கோபம் வரத்தனை செய்யும் சம்பந்தி. அந்த கோபத்துல தானே அவன் கை நீட்டினான். இல்லனா உங்களை அடிக்கிற அளவுக்கு அவன் மனசுல என்ன வன்மை இருக்க போது சொல்லுங்க? மாமனாரியே அடிக்கிற அளவுக்கு. இப்பவும் சொல்றேன், அவன் செஞ்சத நான் நியாயப்படுத்தல. ஆனா இத பெருசுப்படுத்தாம மன்னிச்சு விட்டுருங்கன்னு தான் சொல்றேன். இப்ப சம்பந்தியமா என்ன அடிச்சத நான் மறந்துடுறேன். அதே மாதிரி சரவண செஞ்சதையும் நீங்களும் மறந்துடுங்க சம்பந்தி. கோபத்துல விவாகரத்து வாங்கிட்டா இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நாளைக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடும். அதுக்கு நாமளே புள்ளையார் சுழி போட்டு கொடுக்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற சம்பந்தியமா. ஆஹா, ரம்யா கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆகுதே. ஈஸ்வரி கண் கலங்க ஆரம்பிச்சிட்டா. அப்பாடா, நான் அடிச்சது கரெக்ட் தான். என்னடா இந்த அம்மா அழுது ஈஸ்வரி மனசை கரைச்சிருவாங்க போலயே. அதுக்கு நம்ம விட்டாதானே. முதல்ல இந்த அம்மாவை இடத்த விட்டு காலி பண்ணுவோம். நான் சரவணனை கூட்டிட்டு வந்து உங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க வைக்கிற சம்பந்தி. ஆனா தயவு செஞ்சு இவங்களை பிரிச்சிடாதீங்க. போதும் போதும், ரொம்ப நடிக்காதீங்க. இதுக்கு மேல நீங்க சொல்ற நம்பி நாங்களும் சரி ஈஸ்வரியும் சரி யாரும் ஏமாற மாட்டோம். ஐயோ, இவனுங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம குறுக்க வரானுங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கானுங்களா? இவனுங்க காரியத்துக்கு எடுத்துருவானுங்க போல இருக்கே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுவோம் சொன்னா எல்லாம் சரியாயிடுமா?
உங்க பையன் எங்க அப்பாவையும் ஈஸ்வரியை அடிச்சதை கூட போனா போட்டுன்னு மறந்துடுவோம். ஆனா அந்த ரம்யா விஷயத்தை மட்டும் ஏத்துக்கவே மாட்டோம். அவங்க லவ் பண்ணதையே மறைச்சு ஈஸ்வரிட்டையே மறைச்சிருக்கான். இப்ப கூட அவளுக்காக தான் என் தங்கச்சி அடிச்சிருக்கான். யாரோ ஒருத்திக்காக எந்த ஆம்பளையும் கட்டின பொண்டாட்டி அடிக்க மாட்டான். அப்படி அவன் அடிக்கிறானா அந்த பொண்ணு அவன் மனசுல பொண்டாட்டி ஸ்தானத்துல இருந்திருக்கணும். டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க பிள்ளை அந்த ரம்யாவோட கொஞ்சம் கொலாவ சொல்லுங்க. ஆனா எங்க வீட்டு பொண்ணை விட்டுருங்க. பாருங்க, என் பசங்க சொல்ற மாதிரி உங்க பையன் என் பொண்ணு ஈஸ்வரிக்கு பச்சையா துரோகம் பண்ணியிருக்கான். அந்த தப்பை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதனால இங்க சமாதானன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பி போயிடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நாங்க சொன்னா போதாதா? ஏன் அவளும் சொல்லணுமா? பாப்பா, நீ ஏன் அவங்களை கிளம்ப சொல்லு. இன்னொருத்திய மனசுல வச்சுக்கிட்டு உனக்கே துரோகம் பண்ணவன் அந்த சரவணன். அவன் குடும்பத்தோட நம்மளுக்கு என்ன பேச்சு இருக்கு? கிளம்ப சொல்லு. சரவணன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு மன்னிப்புன்றதே கிடையாது. எப்போ என்னை விட ரம்யா தான் முக்கியம் நினைச்சாரோ அப்பவே நான் என் வாழ்க்கையில இருந்து அவரை தூக்கி எறிஞ்சிட்டேன். நீங்க கிளம்புங்க அத்தை.